திமுக எம்பி ஆகிறார் விஜய் பிரபாகரன். ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. பிரேமலதாவின் அதிரடி முடிவு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் உத்தியை தேமுதிக பின்பற்றுகிறது என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரங்களின் மதிப்பீடாக உள்ளது. எனினும் இன்றைய தினம் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்ற மிகுந்த எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் நிலவி வருகிறது. கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டுகொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார். கடந்த ஜனவரி 9 தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி சஸ்பெண்ட் வைத்திருந்தார். மேல் சபை எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனையாக மாறியதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக 18 சட்டமன்ற தொகுதிகளையும் 1 ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருகிறது. மேலும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட 1 தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அப்பொழுது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்பொழுது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இதன் காரணமாக தேமுதிக டிமாண்டை ஏற்கலாமா மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் அதிருப்தி நிலவுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சில மாதங்களிலேயே அதிமுகவுடன் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒப்புக்கொண்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படவில்லை என்று சொல்லி தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அனுபவமும் இன்னும் அரசியல் நிலைவில் உள்ளது. 2026 தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆளும் கட்சியை அளவோடு விமர்சிப்பதும் எதிர்க்கட்சிகளுடன் இணக்கமான அணுகுமுறைகளையும் விஜயுடன் நட்புறவையும் வெளிப்படுத்துவதன் மூலம் தேமுதிக தனது அனைத்து அரசியல் ஆபரேஷன்களையும் திறந்தே வைத்துள்ளது. எந்த பக்கம் சென்றாலும் பேச்சுவார்த்தையில் கைமேல் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த உத்தியின் மையம். தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் கமிட்டி அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் 35,000க்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கட்டமைப்பு பாமகவை விடவும் தேமுதிகவுக்கு வலுவானதாக உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவரையாவது அல்லது இருவரையாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாக உள்ளது. திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதும் இதனை முன்னிறுத்திதானாம். இங்கு இன்னொரு முக்கிய அம்சத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. அதாவது 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் 1 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. வாக்கு வங்கி 0.43% மட்டுமே சுருங்கியது. அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிகவுக்கு சாதகமாகவே உள்ளது. ஆம், அந்த கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது. பாமக, மதிமுக போன்ற
கள அரசியலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் கட்சிகளே இன்று அங்கீகாரத்தை இழந்த நிலையில் உள்ளன. ஆனால் தேமுதிக அந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை. இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இன்னொரு முக்கிய போராட்டமாக மாறியுள்ளது. அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6% வாக்குகளை பெறுவதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த இலக்குகளை அடைவதே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியுடன் வைத்த டிமாண்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவிற்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்றும் எந்த ஒரு அது பற்றி தகவலையும் பிரேமலதாவுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதனால் அப்செட்டான பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்த முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக சார்பில் சொல்லியபடியே 8 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அதற்கு தற்போது பிரேமலதா விஜயகாந்த் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த ராஜ்யசபா சீட்டை தன்னுடைய மகன் விஜய பிரபாகனுக்கே வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் முதல்வர் ஸ்டாலினோ கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பியாக விஜய பிரபாகரனை பதவி ஏற்கட்டும் என்று விஜய பிரபாகரனுக்கு திமுகவின் ராஜ்யசபா பதவியை கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்வது விட்டதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் தேமுதிக தரப்பில் சில தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தான் கேப்டன் கட்சி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கேப்டன் கட்சியிலிருந்து யாரையாவது ஒருவரை சட்டமன்றத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் தேமுதிக தொண்டர்களின் ஆசை நிறைவேறிவிட்டது என்று பலரும் கூறிவிட்டனர். அதற்காகத்தான் திமுகவுடன் கூட்டணி வையுங்கள் என்று அவர்களை கூறி பிரேமலதாவிடம் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களின் கோரிக்கை உட்பட தன்னுடைய மகனுக்கு ராஜ்யசபா சீட் கிடைப்பதில் பிரேமலதா விஜயகாந்த் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்தின் இந்த முடிவு தற்போது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எப்படியாவது பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவை நாம் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. திமுகவின் இந்த அதிரடி ஆக்ஷன் எடப்பாடியின் தலையில் இடியை இறக்கியது போல் ஆகிவிட்டது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.